ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நகாஸ் கிச்சன் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமே எப்படி இருக்கிறது, ப்ரெக்னென்சி டைமில் எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் டாக்டர் லோகேஸ்வரி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக கர்ப்ப காலங்கிறதே ஹாப்பியான மூமெண்ட்டுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக டென்ஷன் ஃப்ரீ லைஃபாக இருக்கணும். அந்த நேரத்தில் அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டான விஷயம். டென்ஷனை குறைச்சிக்கோங்க, பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் இருங்க, ஹாப்பியாக எல்லாம் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டான விஷயம். அப்புறம் தனிமையில் இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் சரி, லோன்லினஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. டூயிங் ஹார்ட் ஒர்க் அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. கஷ்டமான வேலைகள், பளு தூக்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது அல்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து செய்யணும். ரொம்ப டென்ஷன் ஆகிறது, ரொம்ப உடலை வருத்திக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. மைண்டை காமாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா, தண்ணி தேவையான அளவுக்கு. உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது நல்லா தாகத்தை தணிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடம்பு ஹைட்ரேட்டட் லெவல் கரெக்டாக இருக்கும். ஹைட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியே வரும். இல்லைன்னா உடம்பு கழிவுகள் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் உடம்பு. அதனால் தண்ணி தேவையான அளவு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. குளிக்கும்போது லியூக் வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். வெதுவெதுப்பான தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணியை விளாவி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட்டாக இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் குளிக்காதீங்க. அது முக்கியமான விஷயம், பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உடம்புல இருக்கிற சூடு அதிகம் பண்ணிடுன்னா கரு சிதைவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது லியூக் வார்ம் வாட்டரில் குளிச்சுக்கோங்க, ஓகேங்களா? பனானா, வாழைப்பழம், தினத்துக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. உடம்புல இருக்கிற வலி, வீக்கம் எல்லாமே குறைஞ்சிரும். வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க, ரொம்ப முக்கியமாக தேவை. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்லாம். காலையிலையா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே எப்படியோ உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப சத்தான உணவு. ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அப்புறம் என்னென்ன ஃபுட்டு, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. க்ரீன் லீஃபி வெஜ்ஜிஸ், பீன்ஸு, கீரை வகைகள், சிட்ரஸ் பழங்கள், பசலைக்கீரை, நட்ஸு, முழு தானியங்கள், முட்டை, சீ ஃபுட்ஸு, கடல் உணவுகள், இது அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வேணாலும் அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அலர்ஜி இருக்கிற ஃபுட்ஸை எடுக்க வேண்டாம், ஓகேங்களா? ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மீட்டை தவிர்த்துருங்க. ஏன்னா மீட் எந்த வகையான கறியாக இருந்தாலும் சரி, மாமிச உணவுகள் எதுவுமே ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. மீட்டை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ், ஈஸியாக டைஜஸ்டபிள் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. முழு தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓரல் ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வாயை சுத்தமாக வச்சுக்கோங்க. சொத்தை எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. ஈரில் தொந்தரவு வந்துச்சுன்னா உடனே டென்டிஸ்ட்டை ரெகுலராக பாருங்கள். ஈரில் பல்லில் எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே டென்டிஸ்ட்டுங்களை விசிட் பண்ணி ரெகுலராக செக்கப் எடுத்துக்கோங்க. ஏதாவது சொத்தையோ வலியோ ப்ரெக்னென்ட் டைமில் வந்துருச்சுன்னா ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும். ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது.
அதனால் பிஃபோர் ப்ரெக்னென்சி டென்டிஸ்ட்டை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. பாடி வெயிட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாடி வெயிட்டை ஏற்ற வேண்டாம். பாடி வெயிட் அட் லெவலில் இருக்கணும். பாடி வெயிட் லெவலில் இருக்கிறதுக்கு கரெக்டான எக்ஸசைசஸ், ப்ரெக்னென்சி எக்ஸசைசஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பாடி வெயிட் ஏறக்கூடாது. அடுத்தது என்னங்கிறத பார்த்துடலாம். மாட்ரேட் எக்ஸசைசஸ், யோகா, வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ப்ரெக்னென்சி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்ட்டே இருக்குங்க. ப்ரெக்னென்சி யோகா இருக்குது. வாக்கிங் ரெகுலராக பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பாடி பெயின் இருந்துச்சுனாலும் குறைஞ்சிரும். நல்ல உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ப்ரெக்னென்சி பீரியடில். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சியும் ஈஸி, நார்மல் டெலிவரி, நேச்சுரல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அவாய்ட் கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸ் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிக்காதீங்க. கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க காஸ்மெட்டிக்ஸில். அது வந்து கருசிதைவுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கிறோம். கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த வகையான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. காஸ்மெட்டிக்ஸ்ன்ட்டில் எல்லா வகை கெமிக்கல்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு கெமிக்கல் பக்கத்துலேயும் போகாதீங்க. தைராய்டு லெவலை செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, பிஃபோர் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே தைராய்டு லெவலை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைராய்டு லெவல் வந்து மிஸ்கேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம் பண்ணிடும். அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, கரெக்டான லெவலில், நார்மல் லெவலில் தைராய்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தைராய்டு லெவல் ஹார்மோன்ஸை டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு லெவலை. காலில் வீக்கம், சோர்னஸ், எரிச்சல் வந்துச்சுன்னா கால் பாதங்களில் அப்பப்போ காலை மசாஜ் பண்ணி விடுங்க. கரெக்டான ஃபுட்வேர், காலணிகள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த காலணிகளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஹீல்ஸ் போடுறத தவிர்த்துருங்க. அவாய்ட் ஹை ஹீல்ஸ். மசாஜ், லெக் மசாஜ் கொடுங்க. கரெக்டான ஃபுட்வேர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வீக்கம், சோர்னஸ், எரிச்சல் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிரும். இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. 8 மணி நேரம் நல்ல உறக்கம், நல்ல தூக்கம். 8 மணி நேரம் மினிமம் நல்லா தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரெக்னென்சி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ப்ரெக்னென்சி பீரியடில் 8 hours ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். நைட்டில் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசியாக பெட் அனிமல்ஸ், செல்லப்பிராணிகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதோடைய பக்கத்தில் போக வேண்டாம். ஏன்னா வந்து அதோடைய கழிவுகள்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்கிறக்கூடிய கிருமிகள் நம்மளுக்கு தொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கேட் போன்ற, அதாவது பூனைகள், நாய்கள் போன்ற அனிமல்ஸ் பக்கத்தில் போகிறத தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ரெக்னென்சி பீரியடில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி செல்லப்பிராணிகள் பக்கத்தில் போக வேண்டாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.